செய்தமே நெஞ்சமே இருங்கடல் பையவே முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தருணங்கள் மன்னுகாவிலே சூழ்ந்திருவனம் சுழி வாழனே வாயாத பன்னியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் நதனாலே உலகம் உணர்ந்து ஓதற்கு அறியவல் நிலவுலாவிய நீர்மலிவணியில் அழகில் சோதியில் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிதம்பரம். ஓம் நம பார்வதி பதையே. ஓம் நம பார்வதி பதையே. ஓம் நம பார்வதி பதையே. நிர்வாக உத்தியோகத்தரர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் இன்றைய நிகழ்விற்கு யாழ் மாவட்ட சேவகத்தில் இருந்து எமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள மாவட்ட சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் அம்மையார் அவர்களை இருகரங்கூப்பி வரவேற்பதில் அகமகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய கதாநாயகர்களாகிய கலைஞர்களையும் இன்றைய கலாசார பேரவையின் உறுப்பினர்கள் மற்றும் அதிகார சபையின் உறுப்பினர்கள் இளங்கலைஞர்கள் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என பிரதேச செயலகம் சார்பாக வரவேற்பது மக்கள் மகிழ்ச்சி அடைவதுடன் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று வரவேற்புகளை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. அத்தியடகம் நடாத்தப்பட
கலைஞர்கள், பேரவை மற்றும் அதிகார சபை மற்றும் கலாமன்றங்கள், அனைத்து கலைஞர்கள், ஏனைய உறுப்பினர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இது உண்மையிலேயே கலைஞர்கள் உங்களிடம் தெரியும். மத்திய மற்றும் மாகாண கலாச்சார பண்பாடு திணைக்களங்கள் அமைச்சுக்களுடைய செயற்பாடுகள் கலைஞர்களையும் கலையையும் வளர்ப்பதிலும் முன்னேற்றுவதிலும் பெரிய பங்களிப்பு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வு பிரதேசத்தில் இருக்கின்ற கலைஞர்களை ஒன்று கூடி நிகழ்வுகள் நடாத்தி அவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி இந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். உண்மையிலேயே இது அமைச்சோ பண்பாட்டு திணைக்களமோ செய்ய வேண்டியது இல்லாமல் ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது மாதிரி கலைஞர்களுக்கு பல அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களும் இவ்வாறான ஒன்று கூடங்களை நடத்த வேண்டும். ஆனால் தற்போதைய சூழல்
முகவரி ஒரு டோப் ஆக்கட ஆரம்பிச்சோம்னா டாக்டர் கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க மியூசிக் டைரக்டர் டான்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தற்போது அதை பார்த்து கொண்டு போனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்மை அழிச்சு வருது. இப்போ யார் அந்த உயர்நிலையில இருக்கிறார்கள் அல்லது பேர் சொல்லக்கூடியதாக இருக்கிறார்கள் என்றால் முந்தி இருந்த காலத்தை மாதிரியான அங்கீகாரம் இப்போ இல்லை. நேருக்கு நாங்கள் அந்த விருது வழங்கும் போது கூட முந்தைய காலத்திலே அந்த விருது வழங்குறதுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் போட சொன்னால் அதோடைய இணைப்புகள் வந்து கேட்பார்கள். அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் சொல்லி கேட்பாங்க. இந்த துறையிலே நாங்கள் காணிக்கை பெற்றிருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம்னு சொல்லி நிறைய கட்டுக்கட்டாக தருவாங்க. அதில் இருந்துதான் ரொம்ப செலக்ட் பண்ணி நாங்கள் விருதுகளுக்கு தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் அப்படியான ஆவணங்கள் கிடைக்கிறதே அருமையாக இருக்கிறது. எல்லா ஆவணப்படுத்தல்கள் இருக்கிறதாக இல்லை என்று சொல்லலாம். தங்களை பற்றி வாராத விஷயங்களை கூட அவர்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறது சரியான குறைவாக இருக்கிறது. ஒரு பார்க்க போனால் அப்ளிகேஷனோட ஒரு 2 ஒன்று தருவார்கள். முந்தியெல்லாம் கட்டு வரும் குழந்தை நாளாக பார்க்கிறத நாங்கள் யோசிப்போம். இப்போ 2 ஒன்று வரும். அதை வச்சு பார்த்து அதிலேயே வளர்த்து என்ன இது இவர்களை போலும் சட்டத்துறை சாதிக்கவில்லை போலும் என்றுதான் நாங்கள் எடுப்போம். அதை விடவும் இப்போ சிலர் வந்து அதில் பாட்டியம் பெற்றதாக பட்டம் வாங்கி வருகிறார்கள். அது ஏதாவது கலைத்துறையிலே பட்டம் வாங்கி வருகிறார்கள். ஆனால் வந்த பிறகு சிலரை பார்த்து அதனுடைய அடிப்படை ஒரு தரம் கூட குறைவான நிலையிலே இருக்கிறார்கள். இப்போ ஒரு வயலில் ஒரு பட்டம் வாங்கி வாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வயலில் துணி சேர்க்க தெரியாமல் இருக்கிறது. மியூசிக் வாய்ப்பாட்டில் வந்து சட்டம் வாங்கி வருகிற ஒருவர் சுருதியோடு பாட முடியாமல் இருக்கிறார். அப்ப இதை பார்க்கிற மற்ற மாணவர்களுக்கு என்ன தோணும்? பட்டம் பெற்றவர்கள் வந்தவர்கள் கூட அதற்குரிய அடிப்படையான ஒரு தரம் ஒன்று குறைவாக இருக்கின்றது. அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து அங்கீகாரம் குறைகிறது மாதிரி அந்த தரம் கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைந்திருக்கிற மாதிரி தான் மேன்மை போய்கொண்டிருக்கிறது. அதை விடவும் முந்தி அதிசய கலைஞர்கள் என்று சொல்லியே ஒரு குழு ஒன்று இருந்தது. கலைஞர்களுக்கு பொருளாதார ரீதியிலே உழைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருந்தது. உண்மையிலே அவர்கள் இப்போது நாங்கள் பாவம் என்றால் கலைஞர்களுக்கு பொருளாதார ரீதியிலே உழைக்கிறதுக்கான வாய்ப்பு சரியான குறைவு. முந்தைய அதிசய கலைஞர்கள் இருந்தார்கள், பாட்டுட்டாங்க, டான்ஸ் இருந்தாங்க, பக்கவாக்கிய குழு ஒன்று இருந்தது. இப்போ கரோக்கிய ஒன்று வந்துட்டு முந்தைய ஒரு பாடகர் வாக்கிய கலைஞர்கள் சேர்ந்து செய்கிற வேலையை இப்போ தனி ஒரு CD செய்து அதே மாதிரி டான்ஸுக்கும் அப்படித்தான். அவர்களுக்கான ஒரு பொருளாதார வாய்ப்பு வந்து விளக்கப்படுது. அது பாட்டாக இருந்தாங்க, டான்ஸாக இருந்தாங்க. மறுவகையில பார்க்கல ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கல அணிசை கலைஞர்களுக்கு காசு கொடுக்க முடியாமல் CD-யை நாடுகிறது. அப்ப அந்த வகையில நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அப்ப இந்த பக்கம் வாக்கியன்றது ஒரு காலத்திலே இல்லாமல் போகும். ஆனால் CD-யை போட்டு பார்க்கறதுக்கு அல்லது டான்ஸ் ஆடுறதுக்கு நேரடியாக செய்யறதுக்கு எத்தனையோ நன்மைகள் இருக்கின்றது நேரடியாக செய்யும்போது. ஆனால் அது அந்த வேலையில வந்து CD நேற்று டான்ஸ் உடைய கேட்கதான் அந்த அறுவடை மற்றபடி அந்த அறுவடை செய்யறது இல்லை. அந்த வகையிலே எல்லாமே கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு வருது. பாடசாலைகளில் கூட இடைப்பாட விதானங்கள் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். தனியாக படிப்பு மட்டும் போதாது. தனியாக படிக்கிற பிள்ளைகளையும் டான்ஸ் அந்த கலைத்துறை அல்லது விளையாட்டு துறையிலையும் சாதிச்சு கொண்டு படிக்கிற பிள்ளைகளையும் பார்த்தா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தனியாக ஒரு துறையில போயிட்டு அந்த மூளை வந்து ஒரு நோக்கத்தான் செயல்படும். அந்த பரந்த தன்மையாக இருக்காது. ஆனால் பரந்ததாக எல்லா துறையிலையும் போற பிள்ளை அல்லது ஏதாவது இன்னொரு உடற்பாடலுக்கான இன்னொரு துறையை நாடுற பிள்ளைக்கு வந்து மூளை வேலை செய்யற பவர் கூடன்னு சொல்றாங்க. அதுக்காக அந்த பாடசாலையில உடற்பாட விதானம் சொல்லி கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எங்களுடைய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டா உண்மையான மன்றங்கள் ஒரு சில மன்றங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. ஆனால் இந்த கலாச்சார பேரவை, கலாச்சார அதிகார சபை இதெல்லாம் சார்பு பண்ணது இல்லை. உண்மையா பட்டாட்டு விழாங்கிறது நாங்கள் ஒரு வருஷம் நடத்தினோம். பட்டாட்டு திணைக்களம் மாகாணம் பட்டாட்டு திணைக்களத்துடைய விதி அனுசரணை அது உண்மையா செய்ய வேண்டிய வந்து பிரதேச மக்கள் தான் செய்யணும். காசு கழித்து போடுவார்கள், நாங்கள் அதை கொடுத்து வழிபட
தெரிவு செய்ய இருக்கிறோம். தயவு செய்து கலைஞர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு செய்யுமோ இல்லைன்னா இருக்கிற கலைஞர்கள் சரியாக செயல்படுகிறார்கள் என்றால் தான் கலை சார்ந்த சில திட்டங்களை நாங்கள் முன்மொழிய முடியும். இல்லை என்று சொன்னால் எங்களால் எந்தெந்த திட்டத்தையும் முன்மொழிய முடியாது. இதுக்கு எந்த அபிவிருத்தி திட்டம் என்றாலும் மக்களுடைய பங்களிப்பு வேண்டும். கலாச்சார திட்டம் என்று சொன்னால் இந்திய கலைஞர்களுடைய பங்களிப்பு வேண்டும். அதனால தயவு செய்து கலைஞர்கள் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் சொல்ற நேரம் மட்டும் கூடுறது இல்லாம மாதம் 2 மாதங்களுக்காகவும் 3 மாதங்களுக்காகவும் உங்களுக்குள்ளே ஒரு கிரௌண்ட் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய அனுபவங்களை மற்றவருக்கு பதிவு செய்யலாம். அல்லது அவர்களுடைய நல்லது கெட்டதுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி புத்தகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிகமான அமைப்புகளிலே அந்த நடைமுறை இருக்கிறது இல்லை. முக்கியமாக ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வந்து சொல்வதற்கு உலகத்தை இருக்கும். கலையாளர்களுக்கு தெரியும் உலகத்தை இருந்தது. ஒரு வித்வான் சொன்னால் அவருடைய பேர் சொல்றதுக்கு ஒரு 10 பேர் ஆட்கள் பழக்கி வச்சிருக்காங்க. இப்ப ஒரு ஆட்கள் ஒரு மியூசிக் ஆசிரியர் டான்ஸ் ஆசிரியர் அவருடைய பேர் சொல்றதுக்கு எத்தனை பிள்ளைங்க கலக்குறன்றது ஒரு சும்மா ப்ரோக்ராம் செய்கிறது வேறு. பேர் சொல்றது கடைசி வரை ஒரு மாணவ கருத்துறையோடு இருக்க வேணும். ஆனா அந்த துறையில் இப்ப கொஞ்சம் குழந்தையோடு தான் வருது. எங்களுடைய அதை விட நாட்டார் இசை பாரம்பரிய கூத்துக்கள் இதுகளெல்லாம் இப்ப சரியா இருக்கிறது. ஒரு காத்தவராயன் கூத்து போட்டு இத்தனை போய் பார்க்க போய் அதே தென்னிந்தியாவில் ஒரு நடிகர் வந்து டான்ஸ் ஆடுறான்னு சொன்னா இத்தனை போய் அடிபட்டு விழுந்திருக்கிறார். எதற்கு தெரியுது. ஆனா ஒரு கூத்தோ அல்லது பாரம்பரிய நிகழ்வுகளை நாங்க செய்யும் போது கூப்பிடுறதுக்கு ஆட்கள் தனித்து கூப்பிட வேண்டியது நிலையெல்லாம் நாங்க இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு போனா எங்களுடைய கலையோடு தனியாக கலை மட்டும் இல்லை, கலையோடு சேர்த்து எங்களை பண்பாடு வருது. ஒவ்வொரு கலையிலும் எங்களுடைய பண்பாடு இருக்குது. நாங்கள் கலைகளை மறந்து வேறு ஒரு துறைகளை நாங்கள் போய் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் எங்களுக்கு எந்த பண்பாடு இருக்க போற